ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லேசியாக ஃபீல் பண்ணும்போது குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னா நான் இதை தான் செய்வேன். இது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக செஞ்சிடலாம். சேமியா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன சைஸ் வெல்லம் இருந்தால் அதை தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கிரவுண்ட்நட்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அவுட்டர் லேயர்லாம் எடுத்துகிட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அது கூட துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு பெசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸ்வீட்ஸே பிடிக்காதவங்க கூட இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் ஸ்பைசஸ் பாக்ஸ்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஸ்பைஸ் பாக்ஸில் என்னென்ன வைப்பேன்னா பெப்பரு, கிராம்பு, பட்டை, சோம்பு, ஏலக்காய், சீரகம் இதெல்லாம் தான் போட்டு வச்சுருப்பேன். இந்த மஞ்சத்தூள், மசாலா இதெல்லாமே தனித்தனியாக குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். அவர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே இன்றைக்கி ப்ரான்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அது ஸ்பைஸியாக செஞ்சால் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் பட்டர் கார்லிக் ப்ரான் தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ட்ரையாக பண்ணியிருந்தேன். இதுக்கு ரைஸு, சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி நல்லா இருந்திருக்கும். பட் என் பையன் இட்லி கேட்டனால இட்லி செஞ்சு சாப்பிட்டோம் நாங்கள்.